ஹலோ கைஸ், நான் உங்கள்கிட்ட கேமர். இதுக்கு போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ரைடர் அண்ட் டிவோ மெனன் நாங்கள் 2 பேரும் போட்டு தெளிப்போம். அதுக்கு போன வீடியோவில் ஜெஸியை போட்டு தெளிப்போம். அதாவது முக்கியமான ஆளை 3 பேரையும் போட்டு தெளிப்போம். அதனால் டொரினோன்னு ஒரு பர்சன் நம்ம வந்து கேமரா எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்துப்போம். பார்த்தீங்களா, அதில் 3 பேர் பையன் 3 பேரும் முடிக்க வேண்டிய நேரம் இல்லை, 2 பேர் போட்டு தெளிப்போம். நல்லா இருந்தது. 2 பேரும் ஆல்ரெடி போட்டாச்சு. ஒருத்தன் கடைசியாக டொரினோ அவனுக்கு போட வேண்டியது இருக்குது. Apparently he's about to take some merchandise and cut up a முடிச்சிட்டோம்னா வேலை already முடியுது. started loading box. Something இந்த about வயசில் ட்ரெயின் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. holler back if you hear something. பார்த்தீங்களா இல்லையா பைக்கு. அதனால் நம்ம கராஜில் புதுசாக ஒரு காரை இறக்கிட்டோம். அதை எடுத்து நம்ம போகிறோம். இது நானாக மேனுவலாக ரெடி பண்ணது. பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கலரிங்லாம் கொடுத்து பின்னாடி கார் ரேஸ் கார் மாதிரி கொடுத்து எக்ஸ்ட்ரா பூஸ்டப்லாம் ரெடி பண்ணிடுங்க. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விடுவாங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். அப்படியே ஒரு லைக்கும் தட்டிடுங்க. பூஸ்டப்பை பார்த்தீங்களா இல்லையா எப்படி வேறு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா பூஸ்டப் 1500 போட்டுருக்கேன். இந்த கார் எப்படா ரெடி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு பச்சை கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. இந்த மிஷின் ஈஸி தான். எப்படின்னு ஈஸியாக ஒரு டெக்ஸ் இருக்குது, நான் சொல்லிடுறேன். நம்ம வளர்த்தாலே ரொம்ப ஸ்பீடாக போகுது. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். 2 பாட்டில் ஏற்றிருக்கோங்க. மரம் வானடிக்கலாம் விட்றாங்க. ஒரு ராக்கெட் லேஞ்சரா மேலே வந்து பறக்க விட்டு விடுறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வரணுமா? நான் வேறு இடத்துல இருந்து நினைக்கிறேன். லொக்கேஷனை வந்து போயிட்டுருக்கேன். டக்குனு மஞ்சள் கலர் இருந்த பிச்சைலாம் மாட்டா நீங்களாம் கண்டுக்காதீங்க. போட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ள போக வேண்டியதான். புது வண்டியை கொடுத்து விட்டாங்க. இங்கே வெடிச்சிருமோ? சோடி முடிஞ்சிச்சு. ஓடிடுறான். இங்கே என்ன மிஷின் இங்கேயே முடிஞ்சிடும். மேலே ஏற வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஏற மேலே ஏற முடியல. என்னாச்சு? கம்பியில் அடிச்சுட்டு இருக்கணும். நான் தான் பார்க்க முடியிட்டு இருக்கேன். நம்ம கீழே பாருங்க. செமையாக பண்ணுறாங்க கீழெல்லாம். இன்னும் அதுக்கு மேலே இருக்கான். ஃபஸ்ட்டு மேலே உள்ள போய் போட்டு ஏப்பா எடுத்து வாங்கிட்டாப்ல. ஃபஸ்ட்டு மேலே ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதில் போட்டுருவோம். இந்த டபுள் பேர் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கன்று கொஞ்சம் லோட் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மற்றபடி கன்று செம்ம அடிக்குங்க. 2 கன்று வச்சுருக்கேன்னா மந்தமாக இருக்குது. இது ஒரு ஆட்டை வாங்கியிருக்கோம். அதையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு அந்த மிஷினை முடிக்க முடியும். லைட்டாக கீழே ஊற்றிங்கன்னா பைக் இருக்கும். எடுத்து கிளம்பிட்டே இருக்க முடியும். நீங்கள் அந்த ரெட் கலர் நம்பர் வந்து அதை பார்த்து போனீங்கன்னா முடிக்க முடியாது. இல்லை அது வேறு ரோட்டு வழியாக போகும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரிட்ஜில் விட்டு வச்சுருங்க. இதுதான் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே பிரிட்ஜு மேலே தான் வந்துட்டுருப்பாங்க. சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரே ரோடு தான். சரி, ரைட்டில் திரும்பிடுங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. மினட்டை விட்டு வச்சுக்கணும். மினட்டை இறக்கி டக்குன்னு போட்டுடலாம்னு இறங்கிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு லாங்கு போயிருங்க. கூட ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவு வண்டி எடுத்துகிட்டு சும்மா லாங்கில் போயிருங்க. சுடுறது ஈஸியாக இருக்கும். நான் கிட்ட கண்ணு சுட்டோம்னா வச்சுக்கலாம் போயிட்டா இருப்பேன். நான் சுட முடியாது. அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு கரெக்டாக இங்கேருந்து கோப்பா போட்டிங்கன்னா வர்றதை பார்த்து சுட்டுக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு புல்லட் போடும். அவ்வளோ 2வது புல்லட் அடிக்குது. இதை நான் எதிர்பார்க்கல. போலீஸ் கார் வர்றாங்க வந்து பார்ப்பாங்க. நான் மிஷின் முடிஞ்சோன்னு எடுத்துருவாங்க. நான் பண்ண மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லாங் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கணும். நாளைக்கு வீடியோ பார்ப்போம். பாய்.